ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பாவக்காய் பிட்லா பண்ண போகிறோம். அதுக்கு வெங்காயம் ஒரு சாம்பாரும் பொடி இட்லியும் நான் போட்டிருக்கேன். தாளகம் சொல்லி ஒரு குழம்பு போட்டிருக்கேன். இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது பாவக்காய் பிட்லா. பாவக்காய் பிட்லாங்கிறது உடம்புக்கு நல்லது. பிகாஸ் பாவக்காய் நல்லது. எப்படியாவது பாவக்காயை வயிற்றுக்குள்ளே போகணும், இல்லை பாவக்காயோடு அந்த டேஸ்ட் வயிற்றுக்குள்ளே போகணும்னு சொல்லி பாவக்காய் பிட்லா உடம்புக்கு நல்லது. இப்போ நான் அடுப்பில் இனிப்பை சட்டி போட்டிருக்கேன். இதை நான் இப்போ வறுக்க போகிறேன். வறுக்கிறதுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொன்னால், முதல்ல வேண்டியது இனிப்பை சட்டி காய்ஞ்ச உடனே எண்ணெய் வேணும். ரொம்ப ஒன்றும் எண்ணெய் வேண்டாம். வறுக்கிறதுக்கு ஒரு 2 ஸ்பூன் போடும் எண்ணெய். இந்த எண்ணெய் காய்ஞ்ச உடனே முதல்ல போட வேண்டியது பெருங்காயம். வெங்காயம் போடும். முதல்ல பெருங்காயம் லேசாக சூட்டில் வறுக்கணும். வெங்காயம் ரொம்ப டேஸ்டான சமாளியாக பெருங்காயம் காய்ச்சி அடுத்தது போட வேண்டியது கடலைப்பருப்பு. கடலைப்பருப்பு ஒரு தோரை என்ன கணக்கு சொன்னால் 1:2. அதாவது இது ஒரு 4 ஸ்பூன் போட்டால் இது 2 ஸ்பூன். ஓகே, 4 ஸ்பூன் துவரப்பருப்புக்கும் 2 ஸ்பூன் கடலைப்பருப்புக்கும் 4 பேர் சாப்பிடலாம். வெங்காயம் தேவையான தோசைக்கு எதாவது பிடிக்கும், அதான் நினச்சிக்கோங்க. 2-3 பேர் சாப்பிட்டாலும் மிச்சம் என்ன வரும், அதாவது தோசைக்கு தொடுற வழக்கம். தோசைக்கு பிட்லா பிடிக்கிறவா இதே மாதிரி 4 ஸ்பூன் துவரப்பருப்பும் 2 ஸ்பூன் கடலைப்பருப்பும் போடலாம். கடலைப்பருப்பு முதல்ல போட்டுருவோம், அடுத்தது துவரப்பருப்பு. ரொம்ப டிலேலாம் பண்ண வேண்டாம். அடுத்தது துவரப்பருப்பு. இது 4 ஸ்பூன். இந்த எண்ணெய் போதுமா இவ்வளோ வறுக்கிறதுக்கு? அப்போது 4 பேருக்கு சாப்பிடலாம். இல்லை எண்ணெய் கொஞ்சம் போட்டு போட்டு வேண்டாம் 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 வேண்டாம். ஏன்னா மிக்சியில் அரைக்க போகிறோம், ஒரே எண்ணெயாகவே இருக்கும். மிக்சியில் 2 ஸ்பூன் எண்ணெய் தாராளம். அது மட்டும் பாவைக்கு வதக்கு நெய் விட போகிறோம், பொரிச்சு கொட்டுறதுக்கு எண்ணெய் விட போகிறோம், எண்ணெய் போடுறோம். இது லேசாக செவந்தோடனே வரமிளகாயை போடும். லைட் ப்ரௌனே ஆகணுமா? ஆகும், நல்லாவே ஆகும். ஓகே, நல்லா ஆயிடுச்சுன்னா அதுக்கு போராட்டம். இது மீன் பேப்பி நம்ம என்ன பண்ணுறோம், புளி இருக்குது, ஒரு குட்டி லெமன். ஓகே, ரொம்பவே குட்டி லெமன் சைஸு. லெமன் கொஞ்சம் சொல்லி சின்னதாகும். இது நான் இங்கே வெந்நீர் கொதித்து வச்சுருக்கேன். வெந்நீரில் கூட எனக்கு சீக்கிரம் புளி கரைஞ்சிடும். ஸோ வெந்நீரில் நான் பாவக்காயை பொடி நறுக்கி வச்சுருக்கேன். ஆஹா, இதனால் ரொம்ப கசக்கும் இல்லையா மம்மி? தட் இஸ் மெயின் ப்ராப்ளம். இல்லை, கசக்கவே கசக்க. இப்போ நம்ம நெய்யில் வதக்கிறதுனால எண்ணெயில் வதக்க கசப்பு பிடிக்கிறோம். எண்ணெயில் வதக்கலாம். நம்ம நெய்யில் வதக்கிறதுனால ரொம்ப கசப்பு பிடிக்காது. பட் அப்பா எல்லாம் பாவக்காய் அப்படியே சாப்பிடுவாங்க. ஆமாம், பாவக்காய் ஜூஸ் கூட குடிக்கலாம் இல்லையா? சுகர் உள்ளவா? பாவக்காய் ஜூஸ் கொடுக்கலாம். இப்போ இந்த பொலாப்பல் நான் 3 எண்ணெய் எடுத்துக்கேன். 3 மிளகாய். கொஞ்சம் காரம் பிடிக்கிறவா 2 பெருங்காயம் போட்ட உடனே 4 நல்ல மிளகா போடலாம். ஓஹோ, பாவக்காய் பிட்லால நல்ல மிளகு போடுவாளா? பாவக்காய் பிட்லால இப்போ நல்ல செவந்தாச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் தேங்காய் வதக்கலாம். பட் ஆஃப் பண்ணிட்டு தான் தேங்காய் வரவே வேண்டாம், அந்த சூட்டில் இருந்தால். ஓகே, இப்போ இதை ஆறிட்டு அரைக்கணுமா? ஆறிட்டு அரைக்கணும். ஸோ இவ்வளோ தான் ஐட்டம். நான் இதை எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு பாவக்காய் வதக்கிறதே போட்டுருவேன். ஓகே, ஸோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. வறுத்த எடுத்து வச்சு இது 6 நாள் தான் அரைக்க முடியும். மீன் பெட்வேன் பாவக்காய் நறுக்கி வச்சதுனால பாவக்காயை வதக்கிடுவேன். நான் நெய்யை வதக்கிற எண்ணெய் இதை நறுக்கி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இது ஓரளவு வதக்கிட்டேன்னா கசப்பு வாசம் இருக்காது. கொஞ்சம் லேசாக ஒரு செவக்கிற மாதிரி வதக்கலாம். பாவக்காயை நம்ம நல்ல நெய்யில் வறுத்தாச்சு. இப்போ விட வேண்டியது புளி தண்ணி. ஸோ நல்லா கரைச்சி வச்சுட்டு இருக்கோம் நம்ம. அந்த புளி தண்ணி 3 டைம்ஸ் கரைச்சி வச்சுட்டு இருக்கோம். இப்போ புளி தண்ணியில் போட வேண்டியது எப்பவும் குழம்புக்கு போடுற மாதிரி மஞ்சப்பொடி. நான் எப்பவும் கல்லுப்பு யூஸ் பண்ணுற வழக்கம். நான் 1 ஸ்பூன் கல்லுப்பு போட்டிருக்கேன். பொடி உப்பு போடுறோம், 3/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். இது கொதிக்கலாம். இது கொதித்த உடனே நம்ம இதில்
கொஞ்சம் வெல்லம் போடும். பாவக்காய் வேக டைம் எடுக்காது, ஆல்ரெடி வதக்கினதுனால. இதில் வெல்லம் போடும். இது நல்லா வேகட்டும். இதோட நம்ம குழம்புக்கு அரைச்சிட்டு வந்துடலாம். ஓகே. இப்போ பாவக்காய் நல்லா வெந்து வெள்ளமெல்லாம் கரைஞ்சி வந்தாச்சு. இப்போ நம்ம அரைச்ச விழுது அதில் விடணும். இது நல்லா அரைக்கணும். நல்ல மையா மசிக்கணும். நல்ல மையா மசிக்கணும். நீங்கள் வாஷ் பண்ணிட்டு அதில் விட்டுக்கலாம். நீங்கள் கேட்கலாம், ஏன் துவரம் பருப்புக்கு பாதி கடலை போட்டால் போகிறோம். கடலை பருப்பு கொஞ்சம் கூழாக்கும். ரொம்ப கூழாக்கினா விட்டுக்கிறது கஷ்டமாயிடும். விட்டாவே கொஞ்சம் கட்டியாக தான் வைப்போம் நம்ம. இப்போ இது நல்லா கலக்கி வச்சுக்கணும். லம்ப்ஸ் இல்லாமல் நல்லா கலக்கி வச்சுக்கணும். இப்போ நம்ம இந்த கலக்கிறதை இதில் விடணும். இது ரொம்ப திக்காக இருக்குது. இதில் நம்ம கொஞ்சம் கூட தண்ணி விடலாம். உங்களுக்கு என்ன கட்டி வேணும், அது ஆறுனோட இன்னும் கட்டியாகுங்கிறது நினைவு வச்சுக்கணும். பிகாஸ் ஆஃப் கடலை பருப்பு. அதனால ரொம்ப தண்ணியாக வைக்காமல் கொஞ்சம் வச்சாலும் அது கொஞ்சம் கூட கட்டியாகிடும். இது மெயினாக கொதிக்கக்கூடாது இல்லையா? என்ன ஆகக்கூடாது, அது சாம்பார் மாதிரி நல்லா சாம்பார் மாதிரி எதுவுமே தலைக்கக்கூடாது. சாம்பார் மாதிரி எதுவுமே தலைக்கக்கூடாது. சாம்பார் மட்டும்தான் எவ்வளோ கொதிச்சாலும் அது கொதிக்க டேஸ்ட் உண்டு. இப்போ இன்னமும் உங்களுக்கு கட்டியாக இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் தண்ணி விட்டுக்கலாம். ஏன்னா ஆறுனோட இன்னும் கட்டியாகும். பிகாஸ் ஆஃப் கடலைப்பருப்பு. இந்த நல்ல மிளகை பற்றி சொன்னேன். குழம்புக்கு வறக்கும் போது பெருங்காயம் போட்டோடனே நல்ல மிளகு போட்டு வறுத்து அரைக்கலாம். ஒரு விதம். எங்கள் அம்மா கொதித்த உடனே ஒரு ஸ்பூன் நல்ல மிளகு பவுடரை போட்டு ஒரு கொதி வந்து இறக்குறான். நான் நீ நல்ல மிளகு ரெண்டுக்கும் போடல. பிகாஸ் எங்கள் அத்தை குழந்தை சாப்பிட போகிறான். அவருக்கு நல்ல மிளகு வாசம் பிடிக்குமோ பிடிக்காதோ, சாப்பிடாம இருந்தால் பயமாக இருக்குது. நான் நல்ல மிளகு வறக்கவும் இல்லை, கடலை பொடியும் போடல. பட் நல்ல மிளகு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது இன் பிட்வீன் நமக்கு இதை தாளித்து போட்டோம். இதுக்கு வந்து தேங்காயை வறுத்து போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சாம்பாருக்கு தேங்காய் வறுத்து போட வழக்கம் இல்லை. ஆனால் கத்திரி குழம்புக்கு தேங்காய் வறுத்து போடுவோம், இந்த குழம்பு வறுத்து போடுவோம். நான் பல கூட்டுகளுக்கும் வறுத்து போடுவேன். இந்த தேங்காய் இதில் இது ஆகிறதுக்குள்ள இது மறந்துடும். எப்போவுமே 2 பர்னர் 3 பர்னர் இருக்குன்னா அதை யூஸ் பண்ணணும். இது கொதிச்சாச்சு தெரியுதா? இது நல்ல பதை வந்தாச்சு பாரு. இதே நான் இவ்வளோதான் வரலாம். அவ்வளோதான் போகிறோம். ஏன்னா அது எல்லாமே கொதிச்சது. இந்த பொடி போடுறோமே அதுவும் வறுத்து அரைச்சது தான். அதனால பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. வறுத்து அரைச்சதுனால நாடைய பச்சை போடும். சாம்பார் பொடி தான் பச்சை போடும். அதாவது பச்சை போடுறாங்க கிடையாது, வறுத்து அரைச்சி. இது அதுக்கும் இது வறந்துடும். இப்போ நான் விடுறேன். இப்போ இதில் தேங்காயை வறுக்கிறோம். ஸோ டெய்லி சாம்பாரே பண்ணி சாப்பிட்றதுக்கு இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக. நம்ம ஒரு நாளைக்கு பிட்லா, ஒரு நாளைக்கு வெத்த குழம்பு, ஒரு நாளைக்கு தேங்காய் அரைச்ச குழம்பு கால்ட தாளகம், ஒரு நாளைக்கு வேற என்ன சாப்பிடலாம், கீரை சாதம் சாப்பிடலாம். மோர் குழம்பு மோர் குழம்பு. ஸோ ஒரு 5 டேஸ்க்கு நீங்கள் மாதிரி 5 டிஃப்ரெண்ட் மெனு வச்சுக்கலாம். இன்ஸ்டெட் ஆஃப் டெய்லி டூயிங் சாம்பார். சாம்பார் யாரும் பிடிக்கிறதே இல்லையே. ஒரு நாளைக்கு முருங்கைக்காய் சாம்பார், ஒரு நாளைக்கு வெங்காய சாம்பார் சொல்லி வாரத்தில் 2 நாள் மஞ்சள் பூசணிக்காய் சாம்பார். மஞ்சள் முருங்கைக்காய் நான் சேர்த்தே போட்டுடுவேன். அதே சாம்பார் தாளத்தும் நல்லா இருக்கும். தேங்காய் குழம்பு தாளகாய் எல்லாம் நல்லா இருக்கும். இப்போ தேங்காய் மறந்தாச்சு. ஒரு பொன் நிறமாக இருந்தால் போதும் தேங்காய். இப்போ இந்த தேங்காயை நம்ம வெற்றிலாக்குள்ள வச்சிடலாம். அடுத்தது நமக்கு கடுகு, கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோ. இது காஞ்ச இழுப்புன்னு சொல்லணும். காஞ்ச இழுப்பு வச்சுட்டு காஞ்சதான் இருக்கும். நம்ம அதில் கடுகு போடுறோம். கடுகு வடிக்கட்டும். இது நம்ம தோட்டத்தை கருவேப்பிலை அதை அப்படியே டகடகன்னு போடுறோம். இப்போ நமக்கு வெடிச்சாச்சு. கறியை இந்த இன்ஃபெக்ஷன்லேயே பண்ணிடலாம்.
இன்னும் ரெடி ஆக்க பாவக்காய் பிட்லாக்கு என்ன தொட்டுக்கலாம்? யூஸ்வலி என்ன தொட்டுப்போம்? நிறைய பேர் அப்பளம் பப்பளம் வெத்தல் தொட்டுப்பா. எல்லா கறி, கத்திரிக்காய் பெரி, வெண்டைக்காய் கறி, உருளைக்கிழங்கு எல்லாத்துக்கும் மேட்ச் தானே நமக்கு. அதான் இப்போ இந்த குழம்பு ரெடி ஆயாச்சு. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணுங்க. எங்கள் அம்மா சொல்கிற மாதிரி எங்கள் யூடியூப் பார்த்து ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய்.